டிடிவியால் அதிமுகவுக்கு நேரடியாக 25 தொகுதிகளுக்கு மேல் நேரடியாக தோல்வி ஏற்படுத்த முடிந்தது. முன்னாயிட்டம்னு சொல்கிறது உதட்டளவில் தானே ஒழிய உள்ளத்தளவில் இல்லை. பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அதை பார்த்துட்டு இந்தியாவில் 10 மாநிலங்களில் இன்றைக்கி பிஜேபி மாநிலங்களில் கூட அந்த உரிமை தொகையை கொண்டு வந்து அமல்படுத்தியிருக்கிறாங்க. பூஜ்ஜியம் என்று தான் கிடைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், பூஜ்ஜியம் அவர்களுக்கு கிடைக்கும், ராஜ்யம் எங்களுக்கு கிடைக்கும். நாம் நினைக்கிறது போல் குங்குமண்டலம் என்று சொன்னாலே அதிமுக தான் என்று நீங்கள் முடிவெடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி பட்ஜெட்டில் பாருங்கள், இந்த திட்டம் காலை உணவு திட்டத்தை பேர் தான் வச்சுருக்காங்களே ஒழிய அதில் சோறு வச்சு நாங்கள் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சின்னு சொன்னாங்கல்ல, 5 பைசா கடன் அடைக்க முடிஞ்சதா? வணக்கம் நேயர்களே, இது வார் ரூம். தொகுதி பங்கீடு, எந்த சின்னத்தில் யார் போட்டி, அதே போல கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த இடங்கள் ஒதுக்குவது, மாநாடு, பிரதிநிதிகள் சந்திப்புன்னு பம்பரமாக சுழல தொடங்கியிருக்கிறது களத்தில் திமுக. மறுமுனையில் தொகுதி வாரியாக மக்கள் சந்திப்பு, பிரதமர் நரேந்திர மோடி வருகைக்கான ஏற்பாடுகள், இப்படி பல விஷயங்களில் அதிமுகவினுடைய வேலைகளும் வேகமெடுக்க தொடங்கியிருக்கின்றன. ஒவ்வொரு தேர்தல்களிலும் இந்த 2 பிரதான கட்சிகளுக்கு சவாலாக இருப்பது மேற்கு மண்டலம். கோவை தொடங்கி கிருஷ்ணகிரி வரை கிட்டத்தட்ட 68 இடங்களில் பெரும்பான்மை பெறப்போவது யார், செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வது யார் என்ற போட்டி கடுமையாக இருக்கும். அதே போட்டி இந்த களத்திலும் எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. கோவையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இழந்த 39 இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்று சூளுரைத்திருக்கிறார். யாருடைய வியூகம் வெற்றி பெறப் போகிறது விவாதிப்போம். அரங்கில் நம்மோடு திமுக தரப்பில் திரு வி.பி. கலைராஜன், அதே போல அதிமுக தரப்பில் அதிவீர ராமபாண்டியன் இணைகிறார்கள். இருவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. முதல்ல வி.பி. கலைராஜன், தொடர்ந்து பல அனுபவம் இருக்குது. மேற்கு மண்டலத்தில் அதிமுக செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான காரணமும் உங்களுக்கு தெரியும். திமுக தொடர்ந்து அந்த செல்வாக்கை தக்க வச்சுக்கிறதுக்கு, கட்சியை பலப்படுத்துறதுக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தல்களையும் களமாடுறதையும் என்ன காரணம் அப்படின்றது தெரியும். ஏன் இந்த இடத்துல திமுக பலவீனமாக இருக்குது அப்படின்றத எப்படி பார்க்குறது? அது எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோதும் சரி, அம்மையார் அவர்கள் இருந்தபோதும் சரி, மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை எப்போதுமே அதிமுகவுக்கு கொஞ்சம் வலுவாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் திமுகவுக்கு மோசமான ஒரு நிலையும் அங்கு இருந்ததில்லை. அங்கும் பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அங்கும் பல முக்கிய தலைவர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது கடந்த தேர்தலிலே கொஞ்சம் பணபலம் மிக்கவர்களெல்லாம் அங்கே வேலுமணி போன்றவர்களெல்லாம் அங்கே முக்கியத்துவம் கொடுத்து பணத்தை கடுமையாக செலவு செய்து அந்த தேர்தலிலே வெற்றி பெற்றார்கள். இந்த முறை அதே கொங்கு மண்டலத்தில் கோவை பகுதியிலே நடந்த உள்ளாட்சி தேர்தலிலே அதிக இடங்களிலே கிட்டத்தட்ட 95 விழுக்காடுகளுக்கு மேல் வெற்றி பெற்றது திமுக. ஒரு வருஷத்திலே இவ்வளோ பெரிய மாற்றம் வந்தது அங்கே. எனவே மாற்ற முடியாது என்பது எதுவும் இல்லை. இப்பொழுது அங்கே கொங்கு மண்டலத்திலே கிட்டத்தட்ட 38 தொகுதி 39 தொகுதிகள் என்று சொல்கிறார்கள். 39 தொகுதிகளிலும் அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதே 90 விழுக்காடு வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். ஏன்னா மக்கள் அவர்களுடைய இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்களினுடைய பயனெல்லாம் மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். திட்டத்தினுடைய ஒவ்வொரு திட்டமும் ஒரு குடும்பத்திற்கு சேர்ந்திருக்கும் என்கிற அளவிற்கு அவ்வளோ திட்டங்களை இன்றைக்கு முதலமைச்சர்கள் தந்திருக்கிறார்கள். எனவே எதையும் பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய அளவிற்கு மக்கள் விழிப்புணர்வு இல்லாத மக்கள் அல்ல. அந்த பகுதியில் இருக்கிற மக்களெல்லாம் மிகவும் விழிப்புணர்வு உள்ளவர்கள் தான். எனவே இந்த முறை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால்தான் இந்த திட்டங்களும் தொடரும், இன்னும் பல நல்ல திட்டங்களும் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து மிகப்பெரிய வெற்றியை திமுகவுக்கு தருவார்கள் என்று நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே அனுபவமிக்க தம்பி செந்தில் பாலாஜி அவர்களை பொறுப்பாளராக போட்டிருக்கிறார்கள். அவரும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் இது ஒரு சேலஞ்ச் என்கிற அடிப்படையில் தான் அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே எங்களுக்கு பிரகாசமாக வெற்றி வாய்ப்பு இருக்கிறது.
அதிவீரர் ராமபாண்டியன், தொடர்ந்து இந்த 2026 தேர்தல் களத்தில் ரொம்ப நம்பி இருக்கக்கூடியது அதிமுக அப்படின்னா இந்த மேற்கு மண்டலம். ஆனால் கலைராஜன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 2021 தேர்தலுக்கு பிறகு அடுத்தடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாங்கள் ஜெயிச்சிட்டோம், இன்னுமே அந்த ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பலம் என்னவாக இருக்குது? பாஜகவும் அங்கே செல்வாக்கு இருக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடிய சூழலில் என்ன வியூகம் வச்சுருக்கிறீங்க? நிச்சயமாக சார். அதாவது தமிழ்நாட்டு மக்கள், இன்னும் குறிப்பாக நம்ம அந்த கொங்கு மண்டலத்தை சுற்றி பேசுகிற போது ஒரு தேர்தல், ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு விதமாக அணுகுவார்கள். இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அல்லது திமுக ஆட்சிக்கு வரக்கூடிய நிலையில் இருக்கிற போது ஒரு உள்ளாட்சி தேர்தல் என்று சொன்னால், அந்த உள்ளாட்சி தேர்தலில் யார் ஆட்சி இருக்கிறதோ அவங்களை நோக்கி தான் வாக்கு போடுவாங்க. அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் வருகிற போது இந்த மாநிலத்திற்கு யாருடைய ஆட்சி வேண்டும் என்பதை பார்த்து மிக தெளிவாக வாக்களிப்பாங்க. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா 2019 அப்போ 2024 தேர்தலில் பாஜகவை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், பிரதமர் யார் என்கின்ற தேர்தல் 2024 நாங்கள் தனித்து நிற்கிறோம், பிஜேபியும் தனித்து நிற்கிது. அந்த இடத்தில் திமுக வெற்றி பெறுவதற்கு இல்லை வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் நீங்கள் அதே ஓட்டை 2019 ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 2019க்கும் 24க்கும் திமுக இழந்த வாக்குகள் 25 லட்சம். அதில் அதிமுக தனித்து நிற்கிது, பிஜேபி தனித்து நிற்கிது. அப்போ அங்கே உள்ள சூழல் என்பது ஒரு பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான அந்த இரு கட்சிகளும் தனித்து நின்றதால் திமுகவுக்கு கிடைத்த வெற்றி ஒழிய திமுக பலத்தில் வென்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதிமுக பிஜேபி கூட்டணியாக இருந்து தேர்தலை சந்தித்திருந்தால் யதார்த்தமான அங்கே ஓட்டு வங்கி அதிமுக கூட்டணிக்கு மீண்டும் மிகப்பெரிய அளவில் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி மக்கள், ஓட்டு போடுற மக்கள் ஏன் அப்படி இருந்தால் போகுது. கோட்டையாக இருக்கிற போது பஞ்சாயத்து தேர்தல்களில், நகராட்சி தேர்தல்களில் இந்த ஓட்டு மாற்றத்திற்கான காரணம் என்ன என்பதையும் நாம் ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக மாட்டோம். இப்போ இது போன்று நாடாளுமன்ற தேர்தல் 2019 நடக்கும்போது திண்டுக்கல்ல இடைத்தேர்தல் வருது. அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடைத்தேர்தல். அங்கே எடப்பாடியாருக்கு 22 இடங்கள் சட்டமன்றத்தில் ஜெயிச்சாக வேண்டும் என்கின்ற நெருக்கடி இருக்குது. அப்போ நிலக்கோட்டையில் 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிக்குது. ஒட்டுமொத்தமாக நடக்கிற பாராளுமன்ற தேர்தலில் திமுக ஜெயிக்குது. அப்போ ஓட்டு வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கும் இன்னொரு சட்டமன்ற தேர்தலுக்குமான ஒப்பீடு தான் சரியாக இருக்குமே ஒழிய அதற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒப்பீடே வச்சுக்கிட்டா கூட 2016, 2021 இப்படி கணக்கிட்டு பார்க்குறப்ப கரூர், நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக 2016 ஒப்பிடும்போது 2022 கூடுதல் இடங்களை பெற்றிருக்கிறாங்க. ஆமாம், அது நீங்கள் கரூருங்கிறது ஒரு சிறிய மாவட்டம் சார். இப்போ கோவிலோடு நாமக்கல் அதான் வரேன். கோவிலில் 10 தொகுதிகள் 10ம் அதிமுக ஜெயித்திருக்கிறது. சேலத்தில் 11 தொகுதிகள், அதில் 10 அதிமுக ஜெயிக்கிறது. அதே மாதிரி நாமக்கல்லில் செண்டம். அப்படி தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கரூரில் மட்டும் 4 தொகுதிகள் ஒரு மாவட்டத்தில் திமுக எடுத்திருக்கிற ஒழிய மிகப்பெரிய வெற்றி என்று அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் 44 தொகுதிகள், நீங்கள் அந்த கொங்கு மண்டலத்தை 10 மாவட்டங்கள்னு பிரிச்சிங்கன்னா 44 தொகுதிகள் அதிமுக பெற்று மிகப்பெரிய டிஃபரன்ஸில் முன்னாடி இருக்காங்க. அண்ணன் சொன்ன மாதிரி 90% இடங்களே வந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வெற்றியை வந்து இப்போ அண்ணன் அடுத்து சொன்னாங்க, இந்த திட்டங்கள் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னொரு விஷயமும் சொன்னாங்க மிக தெளிவாக. புரட்சித் தலைவி அம்மா அந்த காலத்திலேருந்து அந்த பேட்டர்ன் ஆஃப் ஓட்ஸ் வந்து அப்படி ஃபார்ம் ஆகிருக்கிற போது நலத்திட்டங்கள் வந்து அதிமுக கொடுக்காத நலத்திட்டங்கள் என்று எதுவுமே கிடையாது. அப்போ நலத்திட்டங்களை வழங்குவதில் எந்த அரசு இல்லை அதிமுக அரசில் ஏதாவது நலத்திட்டம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் கிடையாது. அதே மாதிரி 2021 ஆட்சி மாற்றம்ங்கிறது வெறும் 43 தொகுதிகள். அந்த 43 தொகுதிகளில் அதிமுக குறைவாக பெற்ற தொகுதிகள் என்று கணக்கெடுத்தால் வெறும் 1,83,000 தான். இப்போ திமுக நேரடியாக பிஜேபியை குறிவைத்து பேசுவதற்கும் என்ன காரணம்னா, அதிமுக மீதோ எடப்பாடியார் மீதோ தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை என்பது இல்லை என்பது 2021 பல பிரிவுகள் அதிமுக கோர்ட்டில் இருக்கிறது, சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா, இத்தனை கட்சி இத்தனை பிரச்சாரங்களையும் தாண்டி இந்த வாக்கு வங்கியில் அதிமுக வெறும் சொற்ப வாக்கு வங்கியில் ஆட்சி இழந்திருக்கிறதுனால தான் திமுகவே என்ன சொல்லுதுன்னா நம்ம பிஜேபி அட்டாக் பண்ணிட்டு போயிடுவோம். அப்போ அந்த ஓட்டு வங்கி அதிமுக ஓட்டு வங்கி என்பது சட்டமன்ற தேர்தல்களை பொறுத்தவரை யாராலும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதே நேரத்தில் டிடிவி தினகரன் உள்ளிட்ட ஒரு விமர்சனத்தையும் புறந்தளிட முடியாது. தென் மாவட்டங்கள்லேருந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு தடையாக இருக்கிறாரு எடப்பாடி.
குறிப்பாக ஒரு வட்டார கட்சியாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப நுணுக்கமான ஒரு கேள்வி, அதை எப்படி பார்க்குறது? இல்லை, அது ரொம்ப நல்ல கேள்வி. ஆனால் டிடிவி இப்போ எங்களோட கூட்டணி வந்து அம்மா ஆட்சியை மீண்டும் அமைக்கணும்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ அந்த விமர்சனங்கள் என்ன நோக்கத்திற்காக வைக்கப்பட்டது அப்படின்னு பாருங்கள். அப்போது தனித்திருக்கிற போது இல்லை எடப்பாடியாரை எதிர்க்க வேண்டும் என்று சொல்கிற போது வைக்கின்ற விமர்சனத்திற்கும் இப்போது அவர் வைக்கின்ற விமர்சனத்திற்கும் வித்தியாசம் இருக்கும். எப்படின்னா இப்போ நாங்களே நீங்கள் அடுத்து சொல்லுவீங்க பிஜேபியோடு கூட்டணியில் இருந்தீங்க, இனிமேல் சேரமாட்டோம்னு சொன்னீங்க, ஜெயக்குமார் கூட சொன்னார் அவர் கூட இருக்கிறதுனால தான் நாங்கள் தோற்று போயிட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்போதுமே ஒரு கூட்டணியில் இருந்து பிரிந்து இருக்கிற போது என்னுடைய வாக்குகள் அந்த எந்த கட்சி இருக்கிறதோ அந்த கட்சியோட ஒரு வாக்கு கூட பிற அணிக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக முடிந்தவரை நம் கூட்டணியில் இல்லாதவர்கள் எல்லோரும் எதிரணியில் இருப்பார்கள், அவர்களை எந்த அளவுக்கு குறைவாக பேச வேண்டுமோ அப்படி பேசுகிறது தான் அரசியல் களம். அதனால இவருக்கு அப்படி கடந்து போயிட முடியுமா? வட்டார கட்சின்ற ஒரு வாதத்தை அப்படி கடந்து போயிட முடியுமா? பொய்ங்கிறது அவர் பங்கு பெற்ற தேர்தலில் அதிமுக இதுவரை அதிகப்படியான தொகுதிகள் பற்றி எதிர்க்கட்சியாக உட்காரக்கூடிய நிலை இந்த போன்ற வெற்றியை பெற்றதில்லைங்கிறதையும் சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது அந்த விமர்சனத்தில் எங்கேயாவது உண்மை இருக்கா? நீங்கள் தேர்தல் முடிவு அப்படி தானே சார் இருக்கு? இல்லை, தேர்தல் முடிவில் தான் நான் சொல்கிறேன். வட்டார கட்சின்னு சொல்கிறதுக்கும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் உட்கார்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எது வேணாலும் பேசலாம். எதிர்கட்சி அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமாகவே மேற்கு மண்டலம் இருக்கு. கிட்டத்தட்ட 70% இடங்களை மேற்கு மண்டலத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். அது போக அதாவது 44 இடங்கள் தான் சார் கொங்கு மண்டலத்தில் பெற்றிருக்கோம். அதிமுக கூட்டணி வெற்றி பெற்ற இடங்கள் 75 இடங்கள். அப்போ நீங்கள் அதற்கு வந்து ஈக்குவலாக மற்ற பகுதிகளிலிருந்தும் வந்திருக்கு. இப்போ டிடிவியால் அதிமுகவுக்கு நேரடியாக 25 தொகுதிகளுக்கு மேல் நேரடியாக தோல்வி ஏற்படுத்த முடிந்தது. அப்போ நீங்கள் அந்த கணக்கையும் இதில் சேருங்க. இப்போ டிடிவி உள்ளே வந்துடுறாரு. அடுத்து நீங்கள் ஓபிஎஸ்ஐ அதிமுக பிரிந்து கிடக்கிறது என்கின்ற வாதத்தை கடந்த 9 வருஷமாக எல்லா டிபேட்லையும் வச்சுருக்கீங்க. இப்போது ஓபிஎஸ் இல்லை திமுக போயிட்டார். நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்த தேர்தல் களப்பணிகளுக்கு இடையில் மிக முக்கியமான இன்னொரு நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரை வெல்லமண்டி நடராஜன் முன்னாள் அமைச்சர் வந்து சந்தித்து அதிமுகவில் சேர்த்துக்கொள்கிறார். அதே போல் சென்னையில் வந்து ஓபிஎஸ் வந்தால் உடனடியாக ஆட்கள் 1000-2000 கொண்டு வந்துட்டு இருந்த ஒரு நிர்வாகி குளத்தூரில் இருந்து அவர் வந்து நான் அதிமுகவில் தான் அதிமுகவில் சேர்றேங்கிறாரு. கிட்டத்தட்ட 47 மாவட்ட செயலாளர்கள் என்று அவர் பதவி போட்டவர்கள் இங்கே வரப்போகிறாங்க. அது சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் வர்றாங்க. அதுக்கான அனைத்து பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது அதிமுக மீண்டும் தன்னை வந்து மிகப்பெரிய அளவில் ஒற்றை தலைமையின் கீழ் தீர்க்கமாக திடமாக கட்டமைத்திருக்கிறது. அதனால் மேற்கு மண்டலம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் பெரிய வெற்றியை பெறுவதற்கான களம் எங்களிடம். நிச்சயமாக 200 நிச்சயம் 200க்கு மேலே லட்சியம் அப்படின்னு முதலமைச்சர் பேசுகிறார். எல்லா மேடைகள்லையும் கான்ஃபிடென்ட்டாக பேசக்கூடிய முதலமைச்சர் மேற்கு மண்டலத்தை போகிறப்ப கொஞ்சம் ஏமாற்றம் இருக்குது, இந்த தேர்தலில் அதை நம்ம எப்படியாச்சும் வென்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவர் என்ன அதிபர் ராமப்பண்ணியன் சொல்கிறது, திட்டங்கள் எங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குது, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம், நீங்கள் என்ன பண்ணாலும் மேற்கு மண்டலத்தை மட்டும் இல்லை அதிமுக பிரிஞ்சு கிடந்தது இப்போ ஒன்றாயிட்டோம், எங்கள் வெற்றியை தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்கிறார். ஒன்றாயிட்டோம்னு சொல்கிறது உதட்டளவில் தானே ஒழிய உள்ளத்தளவில் இல்லை. எனக்கு தெரிந்தவரை ஒரு சொன்னது போல் உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஒரு வருடத்துக்குள்ளேயே நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். நாடாளுமன்ற தேர்தலிலும் 8 முறை பிரதமராக இருந்த மோடி அவர்கள் வந்தார்கள். ஒரு தொகுதியில் கூட அவர்களால் வெல்ல முடியவில்லை. இப்பொழுதும் நாளைக்கு மதுரைக்கு வர போகிறாரு. இங்கே பெரிய ஒரு வெற்றியை இங்கே வந்து இது பண்ண முடியல. இதுவரையிலும் பார்க்காத திருப்பரங்குன்றம் கோயில் இன்றைக்கி தான் வந்து இருக்குது. அந்த கோயில் இதுவரையிலும் பிரதமர் மோடிக்கு தெரியாத கோயில் இப்போ தான் வர்றாரு, அந்த கோயிலுக்கு போகிறோங்கிறாரு. ஏன்னா அங்கே ஒரு தர்காவுக்கு பிரச்சனை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சாச்சும் மத ரீதியாக பிரச்சனையை உண்டு பண்ணி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்கெடுத்து அது மூலமாக வெற்றி பெற முடியுமானலாம் யோசித்து இவங்க திட்டமிட்டு பண்ணுறாங்க. எடப்பாடியை பொறுத்தவரையிலும் டிடிவி சொன்னார்னு சொல்கிறீங்க நீங்கள், அது உண்மை தான். அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அந்த கட்சியை அவர் எடப்பாடி அவர்கள் கொண்டு சென்று விட்டார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிமுக என்று சொன்னாலே அது வந்து ஒரு காலத்திலே எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் அவர்களும் முழுமையாக நம்பியது தென் மாவட்டத்தை தான். தென் மாவட்டங்களில் தான் அவர் போட்டியிடுவார்கள். தென் மாவட்டத்தை தான் முழுமையாக நம்பினார்கள். தென் மாவட்டங்கள் இன்றைக்கு வந்து எடப்பாடி அவர்களுக்கு சாதகமாக இல்லை. இது தெரிஞ்ச விஷயம்தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதேபோல் டெல்டாவும் அதே போல் சரியாக இல்லை. கிட்டத்தட்ட 67-68 தொகுதிகளில் அதிமுக பலம் குறைந்து தான் இருக்கிறது. இப்பொழுது
கடந்த முறை தேர்தலில் இருந்தது போல இப்பொழுது கொங்கு மண்டலத்தில் அதிமுகவிற்கு நிச்சயமாக ஒரு அதிகபட்சமான இடங்கள் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற இடங்களில் பாதி அளவுக்கு கூட வெற்றி பெற முடியுமா என்கிற சந்தேகம்தான் இருக்கிறது. ஏன்னா இந்த 5 ஆண்டுகளிலே கொடுத்து ஏற்கனவே நாங்கள் அதிமுக திட்டங்கள் கொடுத்தோம்னு தம்பி சொன்னார். திட்டங்கள் கொடுத்தது இல்லை என்று நான் சொல்லவில்லை. திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ சத்துணவு திட்டத்தை சொல்லுவாங்க. சத்துணவு திட்டத்தை நீதி கட்சி காலத்திலே சத்துணவு திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு சத்துணவு திட்டத்தில் முழுமையாக பண்ணியிருக்காங்களே சார், எங்கே பார்த்தாலும் மேம்பாலமாக இருக்குது. சில பண்ணியிருக்காங்க. நாங்களும் நிறைய மேம்பாலம் பண்ணிட்டுருக்கோம். நாங்களும் நிறையா கொடுத்துருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அதை பார்த்துட்டு இந்தியாவில் 10 மாநிலங்களில் இன்றைக்கி பிஜேபி மாநிலங்களில் கூட அந்த உரிமை தொகையை கொண்டு அமல்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கி மகளிருக்கு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி எந்த காலத்தில் மாணவர்கள் மாணவிகளுக்கு மாதம் படிக்கிற கல்லூரி மாணவர்களுக்கு 1000 கொடுத்ததாக வரலாறு இல்லை. சைக்கிள் அதிமுகவில் சைக்கிள் கொடுத்தாங்க. அப்போ கூட அதை நான் வாங்கி கொடுத்தது அம்மாக்கிட்ட சொல்லி வாங்கினது. நான் மாணவர் அணி செயலாளர் இருந்தேன். நான் தான் சொல்லி வாங்கினேன். தம்பிக்கு தெரியும். அது மாதிரி செஞ்சதெல்லாம் உண்டு இல்லைன்னு சொல்லலாம். அதை விட இன்றைக்கு திட்டங்கள் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கும் சரி, விளையாட்டு வீரர்களுக்கும் சரி, மகளிருக்கும் சரி, எல்லோருக்கும் எல்லா எல்லா பிரிவை சேர்ந்தவர்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அந்த திட்டத்தை அடுத்த மாநிலங்கள் அமல்படுத்துவது என்பது யோசித்து தான். நம்ம சத்துணவு திட்டம் எத்தனை வருஷம் ஆகுது? இன்றைக்கி இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் இருக்காது, கிடையாது. முதல்ல காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற காலை உணவு திட்டம் இன்றைக்கி இந்தியாவில் மட்டுமல்ல, இது கண்டம் தாண்டி இங்கிலாந்தும் அதை ஆதரிக்கிறது. இங்கிலாந்து தேர்தல் அறிக்கையிலே தொழிலாளர் கட்சியில் அந்த அறிக்கையிலே கொடுத்துட்டாங்க காலை உணவு கொண்டு வரோம்னு. அவங்க கர்நாடகாவில் அமல்படுத்திட்டாங்க. அப்படிங்கிறப்ப இப்படி ஒரு திட்டத்தை ஒரு முதலமைச்சர் கொடுத்த திட்டம், மாநில அளவில் கொடுத்த திட்டத்தை இன்றைக்கு உலகம் நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொடுக்குறார் என்று சொன்னால் மிகப்பெரிய திட்டம் இது. இப்படித்தான் ஒவ்வொரு பெண்களும் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஜேபியில் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, டெல்லியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மகளிர் உரிமை தொகை 2500 கொடுக்குறோம் மாதம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வருஷம் ஆச்சு, இன்ன வரலும் கொடுக்கவே இல்லை. இப்போ நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. கொரோனா வந்த காலம், கொரோனாவில் மக்கள் யாரையும் பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அப்போயே 4000 கொடுத்தாரு முதலமைச்சராக இருந்தவர். அதுக்கு பிறகு நிலைமை கொஞ்சம் சரியானோடனே நிதி நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் சரியானோடனே இப்போ ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்ருக்காங்க. அது இது எல்லாமே மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கிறது. அந்த மக்கள் அதை பயனடைந்து விட்டுருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால மாணவர்களும் மக்களும் நேரடியாக அந்த பயனை அனுபவித்து கொண்டிருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக உணர்ந்து இந்த முறை அதிக வாக்குகளை போடுவார்கள். அதிக தொகுதிகளை நம்ம கைப்பற்றுவோம். 200க்கு மேலே என்று முதலமைச்சர் சொல்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக 200க்கு மேல் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். அதுக்காக எடப்பாடியார் சொல்வதைப் போல அதிமுக திமுகவுக்கு 0 தான் கிடைக்கும் என்று அவர் சொல்கிறார். 0 என்று தான் கிடைக்கும் என்று அவர் சொல்கிறார். நான் சொல்கிறேன், 0 அவர்களுக்கு கிடைக்கும், ராஜ்யம் எங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக. எந்த இடத்துல இந்த சறுக்கல் ஏற்படுது? குறிப்பாக அந்த வட மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுத்த முக்கியத்துவத்தை மேற்கு மண்டலத்திற்கு திமுக கொடுக்க தவறிடுச்சு அப்படின்னு பார்க்கலாமா? முக்கிய ஆளுமைகள் இல்லை முக்கிய முகங்கள் அந்த இடத்துல திமுகவுக்கு இல்லையா? இல்லை இருக்காங்களே. பொங்கலூர் பழனிசாமி, சண்டபாணின்னு ஒருத்தர் இருந்தார், எல்லாம் இருந்தாங்க. முக்கியமான ஆளாக இருந்தாங்க. எம்பியாக இருந்தாங்க, எம்எல்ஏ இருந்தாங்க, அமைச்சரெல்லாம் இருந்திருக்கிறாங்க. இல்லாமல் இல்லை. அதை இன்னும் கொஞ்சம் சின்சியராக அவங்க எடுத்து மற்ற மாவட்டங்களில் இருந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி அவங்க இருந்து வேலை செய்திருந்தால் கொஞ்சம் எல்லாம் இருந்திருக்கும். அது ஒரு இது. ரெண்டாவது, நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே கொஞ்சம் அதிமுக கொஞ்சம் வலுவாக இருந்த பகுதி தான் அந்த பகுதியெல்லாம். அதுக்காக திமுகவும் அவங்க தோற்றதும் முழுமையாக தோற்றதும் கிடையாது. பல நேரங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறது, பெரிய வெற்றியெல்லாம் பெற்றிருக்கிறது. எனவே இது கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு தகுந்த போல தான் அங்கே நிலை ஏற்படுமே ஒழிய நாம் நினைக்கிறது போல் கொங்கு மண்டலம் என்று சொன்னாலே அதிமுக தான் என்று நீங்கள் முடிவெடுக்க முடியாது. அந்த நிலை இல்லை, இப்பொழுது மாறி வருகிறது. இப்போ பதட்டம் இல்லை அப்படின்றீங்களா? நிச்சயமாக இல்லை. பதட்டம் இல்லைன்னும் போது தொடர்ந்து வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு நடத்துகிறாங்க, வெல்லும் தமிழ் பெண்கள் நடத்துகிறாங்க, மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு இளைஞரணி சார்பாக நடத்துகிறாங்க. தொடர்ச்சியாக அப்படி மாநாடுகள் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்களே. இது ஒரு கட்சின்னு இருந்தாக்கா அந்த மாநாடுகள் நடத்துறது அண்ணா காலத்திலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடந்திருக்கு. இப்போ தந்தை பெரியார் மக்கள்கிட்ட சந்தித்து ஓட்டு கேட்காதவர் அவரே 18 போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாரு வாழ்க்கையில். 18 போராட்டங்கள், எந்த வன்முறையும் இல்லாத போராட்டங்கள் நடத்தியவர் தந்தை பெரியார். அவர் நடத்தணும்னு தேவையில்லையே. அப்படிங்கிறப்ப நீங்கள் யார் இந்த ராமசாமி நாயக்கர் என்று காமராஜரிடம் கேட்குற போது ஜவஹர்லால் நேரு கேட்குறாரு,
உங்களுக்கு அவரை பற்றி தெரியாது, உங்கள் தந்தைக்கு தான் அவரை பற்றி தெரியும், அவ்வளோ பெரிய ஒரு தீவிரமான சிந்தனையாளர் என்று சொல்லி அவரை பற்றி சொல்லியிருக்கிறார் காமராஜர். இது வரலாறு. காமராஜரை முதலமைச்சர் ஆக்கியதும் தந்தை பெரியார் தான், கலைஞரை முதலமைச்சர் ஆக்கியதும் தந்தை பெரியார் தான். இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு வந்து எந்த பதவியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. 29 பதவிகளை ராஜினாமா செய்தவர். அப்படிப்பட்ட அவரே அத்தனை போராட்டங்களை பண்ணியிருக்கிறார்ங்கிற போது ஒரு கட்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னால் தொய்வில்லாமல் அந்த கட்சியை நடத்தி கொண்டு வரணும்னு சொன்னால் திண்ணை பிரச்சாரம் பண்ண வேண்டும், அதே போல் பயிற்சி முகாம் நடத்த வேண்டும். இதெல்லாம் இருந்துச்சு ஒரு காலத்தில். பயிற்சி முகாம் இப்படி ஒன்று நடந்துச்சு. இப்போ பயிற்சி முகாம் அதெல்லாம் நடக்காமல் மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு விங்கும் ஒரு மாநாடுகளை நடத்தி இது செயல்பட்டால் தான் கட்சி வந்து எப்போதுமே ஒரு ஒரு உயிர்ப்புடன் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும். இப்போ BLA 2 இது நடத்துறது வந்து அவர்களுக்கு ஒரு பயிற்சி, இப்படி தான் இருக்கும், இப்படி தேர்தலை சந்திக்கணும், இதுக்கு உங்களுடைய பணி இப்படி ஆற்ற வேண்டும் நீங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்காக அந்த கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. கோவையில் மட்டுமல்ல, எல்லா மாவட்டத்திலும் நடத்தப்படுகிறது. பதட்டம்லாம் இல்லை, ராஜ்யம் எங்களுக்கு தான் அப்படின்றார். இல்லை, செந்தில் பாலாஜி அவங்ககிட்ட இருக்கார் அப்படிங்கிறத எக்ஸிபிட் பண்ணுறாங்களே ஒழிய நாங்கள் திமுக, எங்கள் கொள்கை இது அப்படிங்கிற தொடர்ந்து 75 ஆண்டுகளாக அவங்க முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சாதனைகள் அப்படின்னு பார்த்தாலும் அவர் சொன்ன மாதிரி எல்லா விதத்திலையும் ஏதோ ஒரு வீட்டுக்கு பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் எல்லா மேடைகளையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. கோவைக்கு செம்மொழி பூங்கா கொடுத்துருக்குறாங்க, GD நாயுடு மேம்பாலம் கட்டி கொடுத்துருக்குறாங்க, மெட்ரோ திட்டம் என்னாச்சுன்னு கேட்குறாரு. நிச்சயம். அதாவது அதற்கு முன்னால் அதிமுக செய்திருக்கிற திட்டங்கள் இன்றைக்கு போய் திறந்து வைத்து விட்டு வந்த பாலம் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்து எவ்வளவு பணிகளை நாங்கள் முடித்து வச்சுருந்தோம், எவ்வளோ நிதி ஆதாரத்தை அதுக்கு ஒதுக்கியிருந்தோம், அதை இவங்க திறந்து தான் வச்சுட்டு வந்திருக்காங்கங்கிறது நமக்கு இங்கே பேசுகிறவங்களுக்கு புது செய்தியாக இருக்கலாம். அந்த கொங்கு மண்டலத்தில் ஓட்டு போடுற மக்களுக்கு தெரியும் இல்லையா, இது எப்போ கட்ட ஆரம்பிச்சது, எப்போ ஓப்பன் பண்ணாங்க, எவ்வளோ காலதாமதம் பண்ணாங்க, யார் பண்ணால். இப்படி நீங்கள் திட்டங்களை வெளியே சொல்கிறப்ப அண்ணன் சொல்லும்போது கூட ஒன்று சொன்னாங்க, காலை உணவு திட்டம் உலகம் ஃபுல்லாக போச்சு. அன்றைக்கு புரட்சித் தலைவர் வெறும் 2500 ரூபாய் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட், 2500 கோடி தான் பட்ஜெட். அப்படி இருக்கிற போது மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னால் அதனுடைய வால்யூம் என்ன, இன்றைக்கு அதனுடைய மதிப்பை நீங்கள் இன்றைய காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பொருளாதார ரீதியாக பார்த்தால் அமர்த்தியா சென் அவர்கள் அவருடைய புத்தகம் அந்த கான்ட்ரடிக்ஷன் அண்ட் குளோரிஃபைடு இந்தியா அண்ட் இட்ஸ் கான்ட்ரடிக்ஷன் என்கின்ற புத்தகத்தில் இந்த திட்டத்தை போன்று உலகத்தில் வேறு எந்த திட்டமே இல்லைன்னு பாராட்டியிருக்கார். நோபல் பரிசு அவர் குறைச்செல்லாம் சொல்லலை. இல்லை நான் சொல்ல வரேன். அப்போ காலை உணவு திட்டம்ங்கிற கான்செப்டுக்குள்ளே நான் வரேன். காலை உணவு திட்டம் முதல்ல ஏற்கனவே அதுக்கான கான்செப்ட் நாங்கள் தொடங்கிட்டோம். அதற்கு பிப்ரவரி 2021 சில பள்ளிகளில் தொடங்கப்பட்டது. அடுத்து அதற்கு அடுத்த மாதம் தனியார் அமைப்பு மூலமாக அதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்தோம். அப்போ தனியார் அமைப்புகள் வேண்டாம் என்று சொன்னபோது இன்றைக்கும் நீங்கள் ஆனந்த விகடன் புத்தகத்தில் ஆன்லைனில் கூட எடுத்து பாருங்கள். அன்றைக்கு எடப்பாடியாரும் அன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணியும் அமர்ந்து 9,000 கோடி ரூபாயில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஆலோசனையும் செய்து அதற்கான முன்னெடுப்புகளையும் எடுத்தார்கள். ஆட்சி மாறியதால் திமுக, நீங்கள் சொல்கிறது அக்ஷய பாத்ரா அப்படின்னு இல்லை அக்ஷய பாத்ரா திட்டம் அப்படி தொடங்கிட்டு அதுக்கப்புறம் காலை உணவு திட்டத்திற்கான ஆலோசனை செய்து அதை எவ்வளவு பெரிய பட்ஜெட்டில் கொண்டு வரும், ஆண்டுக்கு 9,000 கோடி ரூபாய். ஆனால் நீங்கள் இன்றைக்கி பட்ஜெட்டில் பாருங்கள், இந்த திட்டம் காலை உணவு திட்டத்தை பேர் தான் வச்சுருக்காங்களே ஒழிய அதில் சோறு வச்சியான்னு கேட்குற மாதிரி அந்த திட்டத்தினுடைய தன்மை மிக குறைவான அளவில் தான் பண்ணப்பட்டிருக்கிறது. நிதி ஆதாரம் மிக குறைவு. அதனால் அதிமுக கொடுப்பது எப்படி கொடுக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு நீங்கள் இன்றைக்கி பணம் கொடுத்தா இல்லை, திமுக இன்றைக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்ததாக சொல்கிறீங்க. அந்த 1000 ரூபாயை கொடுத்ததை தாண்டி புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்தில் இன்றைக்கு கோவை மண்டலம் தொழில்களுடைய பெருக்கமாக இருப்பதற்கு காரணம் என்ன? பொறியியல் கல்லூரியை யார் கொண்டு வந்தால் பொறியியல் கல்லூரிக்கான பல்கலைக்கழகத்தை அண்ணா பேரில் யார் கொண்டு வந்தது? அதன் மூலம் பொறியியல் கல்லூரியை மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வளர்த்தது யார்? சிட்கோ என்கின்ற தொழிற்பேட்டை. அவ்வளவு பெரிய தொழில் நகரத்துக்கு மெட்ரோ ஏன் இல்லைன்னு கேட்குறேன். அடுத்து வரேன். சிட்கோ என்கின்ற தொழிற்பேட்டையை இன்ஜினியரிங் கல்வி கொடுத்தார், படித்து வந்து விட்டார்கள், தொழிற்பேட்டை வேணும், சிட்கோங்கிற தொழில் நிறுவனத்தை ஆரம்பித்தவர் புரட்சித் தலைவர். இப்படி அடிப்படை கட்டமைப்புகளிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய அனைத்தும் அதிமுக கொடுத்தது. அதிமுக ஆட்சி காலம்தான் தமிழகத்தில் பெரிய ஆட்சி காலம், அதிமுக உதயமான பிறகு. இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திட்டத்தை ஒன்றொன் பின் ஒன்றாக சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே வரலாம். அதிமுக திட்டங்களினுடைய வீழ்ச்சி எழுச்சிங்கிறது வேறு எந்த ஆட்சி காலத்தில் இல்லாதது. அதே போன்று மருத்துவத்துறையில் இன்றைக்கு ஒரே ஒரு சேலஞ்சு சார், உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலாவது கம்யூனிச சித்தாந்தம் கியூபா எங்கே வேணாலும் போங்க,
ஒரு மாணவன் தன்னிடம் இருக்கிற 600 பக்க புத்தகத்தை சரியாக படித்தால் 5 பைசா செலவில்லாமல் ஏழை எளிய மாணவன் மருத்துவக் கல்வியை படிக்க முடியும் என்கின்ற நிலை உலகத்திலே இல்லை. அப்படிப்பட்ட நிலையை கொண்டு வந்தவர் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அதிமுக. 7.5% இடஒதுக்கீடு சொல்கிறோம். இப்படி ஒரு திட்டம், இதுக்குள்ளே நீங்கள் ஒரு அமைச்சர் தலையிட முடியாது, ஒரு கவுன்சிலர் தலையிட முடியாது, எந்த ஒரு டிஸ்டர்பே கிடையாது சார். அவன் பயனாளியும் அவன் பயன்பெறுகிற அந்த மருத்துவ கல்விக்கு இடையில் இப்படி ஒரு அதாவது எந்த அரசியல் தலையீடு மற்ற திட்டங்களெல்லாம் எவ்வளோ பெரிய திட்டங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் ஒரு இயல்பாக ஒரு அரசு கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது. நீங்கள் ஸ்டாலினையும் இப்போ வந்து எடப்பாடியாரும் ஒப்பிடுவோம். இவர் என்ன சொன்னார்? 7.5% திட்டத்தை பார்த்துட்டு நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் இவங்க கொடுத்துருக்காங்க 2.5% விரிவுபடுத்தலாம். இல்லை, நான் இன்னொன்று சொல்லிடுறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை 10% மாற்றுவோம். நாங்கள் 2.5% இப்போ கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா. யாருக்கு கொடுப்போம்? நாங்கள் அரசு நிதியில் நடத்துகிற தனியார் பள்ளிகளுக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க. அந்த 2.5% கொடுக்க முடிந்ததா? இப்போ இடஒதுக்கீடாக இருக்கட்டும், மாணவர்களுக்கு செய்வதாக இருக்கட்டும், மக்களுக்கு நாங்களே 1500 ரூபா தரோன்னு சொன்னோம். அதே மாதிரி 1000 ரூபாய் இவர்கள் கொடுத்தது அண்ணன் சொன்னார் இன்னும் 1 வருஷத்தில் சில மாநிலங்கள் ஆச்சுன்னு. நீங்கள் இவங்க கொடுத்ததே 2.5 வருஷம் கழிச்சு தான், 28 மாதங்களுக்கு பிறகு. அப்போ 28 மாதங்களுக்கான அரியர்ஸை கொடுக்கணும். இல்லை 2வது பேட்சுக்கு கொடுக்கும்போது 55 மாதங்கள் கழிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் என்ன சொல்கிறேன்னா, 2021 100 கோடி ரூபாய் ஒரு தனி நிதி வைத்து விலைவாசியை கட்டுக்குள் வைத்து 1000 ரூபாயின் மதிப்பு ஒரு மிகப்பெரிய அளவில் இருந்த நேரத்தில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள். ஆனால் அதை நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் கொடுக்குற போது அனைத்து பொருட்களின் விலையும் ஏற்றுவிட்டு கொடுக்குற போது அந்த 1000 ரூபாய் மதிப்பு எப்படி இருக்கிறது? மதிப்பாக இல்லை என்பது அதிமுக 2000 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்கிறோம். அந்த மக்கள் ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி திமுக ஆட்சினால் உங்களுக்கு விலைவாசி அனைத்து பொருட்களின் ஏற்றத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆட்சிக்கு வந்தோடனே உங்களை மீண்டும் ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு ரெஸ்டோர் பண்ணணும்னா 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்கிறோம். அதே மக்கள் ரசிக்கிறாங்க, விரும்புகிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. அதனால அந்த கேள்வி என்ன வருதுன்னா, கோடைக்கால சிறப்பு தொகுப்புன்னு ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, மகளிர் உரிமை தொகையெல்லாம் 2000 ரூபாய் கொடுத்து, அது மொத்தமாக சேர்த்து சொல்கிறேன், 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போதான் கோடை வருதான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த உயர்த்தப்பட்ட இந்த வரிகளால், உயர்த்தப்பட்ட விலைவாசியால் அந்த சுமை அப்படின்றது இந்த ஒரு முறை அந்த 10,000 ஈடு செஞ்சிட முடியுமா? அதாவது 10,000 ஈடு செய்வது என்பது முதல்ல ஆசுவாசப்படுத்துது. அதற்கு பிறகு இன்னும் வாக்குறுதிகள் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். ஒரு 3 நிதி ஆதாரத்தை பெருக்க முடியும் சார். நிதி ஆதாரத்தை முதல்ல நிர்வாகம் சரியாக செய்யப்பட்டு நிதி ஆதாரத்தை இப்போ நாங்கள் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சின்னு சொன்னாங்கல்ல, 5 பைசா கடன் அடைக்க முடிஞ்சதா? இல்லை, நான் இதை கேட்டுக்கிறேன். ஏன்னா இது தான் ப்ரொபகண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜிடிபி உற்பத்தி பெருக்கம்ங்கிறது ஒன்று என்று சொன்னால் அதை மக்கள் பார்த்துக்கிடுவாங்க. கடன் பெரிய 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் போயிருச்சுன்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கிறீங்க. அதுக்கு நான் என்ன கேக்குறேன்னா, கூடுதலா ஒன்று சேர்த்துக்கிறேன். 2016 ஒப்பிடுறப்ப 2021க்கும் அந்த கடன் அப்படியே 2 மடங்கா உயர்ந்திருந்தது. இப்போ 2021 இருந்து இப்போ 2025 வரைக்கும் அந்த 10 லட்சம் அப்படின்றது அப்படி 2ஆக உயர்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அதிமுக காலத்திலையும் அந்த 2 மடங்கு உயரத்தான செஞ்சிருக்கு. 2 மடங்கு உயர்தல் கிடையாது. அதிமுக ஆட்சி காலத்தில் எந்தவித வரி வருவாயும் இல்லாமல், அதாவது அண்ணன் சொல்கிற கோவிட் காலம், திமுக கோவிட் காலத்தில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸிலிருந்து அரசுக்கு வருவாய் வருகிற அத்தனை அலுவலகங்களும் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அதிமுக ஆட்சி காலத்தில் வருவாயே கிடையாது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸே கிடையாது. அப்படி எந்தவித வருமானமும் இல்லாமல் வாங்கப்பட்டது தான் அந்த கடனை ஒழிய இயல்பான போயிட்டுருக்கக்கூடிய ஒரு இடத்துலேருந்து வரல. எந்த நிதி ஆதாரமும் இல்லாமல் அப்பவும் உள்நாட்டு உற்பத்தியில் முதலிடத்தில் இருந்தது அதிமுக. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போது உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கினா மட்டும் பணம் இங்கே சேராது. பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி தான் வருவாய். ஆனால் இந்த ஆண்டில் அவங்க வாங்கியிருக்கிற கடன் 1,84,000 கோடி கடன். அப்போது பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லி பொய் சொல்கிறத விட்டுட்டு உற்பத்தியை பெருக்கினா பகிர்வு, நுகர்வு இது 2ஐயும் சரியாக செய்தால் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய நுகர்வின் மூலம் அரசுக்கு வருகின்ற வருவாய் பெருகும். அந்த வருவாயை கொண்டு இந்த திட்டங்களை சிறப்பாக செய்ய முடியும் என்பது அதிமுகவுக்கு தெரிந்த விஷயம். அதை அவர்கள் நிர்வாக ரீதியாக செய்ய தவறினார்கள். அதனால தான் அவர்களால் சமாளிக்க முடியல. அதிமுக அதை சமாளிக்கும், ஊழலை தடுக்கும். அதுபோன்று சர்ப்ளஸ் ஃபண்டு உதயநிதி ஸ்டாலின் அவங்ககிட்டலாம் 30,000 கோடி சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. 7 மாதத்தில் 30,000 கோடினா ஒரு 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 9-7 மாதம் இருக்குது. 9-7 மாதம் போட்டிங்கன்னா அதே 2,70,000 கோடிக்கு மேலே போகுது. நிச்சயம் அதையெல்லாம் சரி பண்ணால் இந்த திட்டங்கள் கொடுப்பதுன்று பெரிய விஷயம் கிடையாது. சுருக்கமாக திட்டத்துக்கு பேர் வச்சிங்களே, சோறு போட்டிங்களா, வெறும் விளம்பரம் தான் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, எந்த திட்டம் போய் மக்களுக்கு சேரலன்னு சொல்லுங்கள். எல்லா திட்டமும் மக்களுக்கு சேர்ந்துருக்குன்னு தானே நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேனே.
எந்த அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகள் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கு பணம் கொடுத்தது இல்லை என்று சொல்ல போகிறார்களா, உரிமை தொகை கொடுத்தது இல்லை என்று சொல்ல போகிறாங்க. தாமதமாக கொடுத்தாங்க 28 மாதம். அதான் சொல்கிறேன். அப்போ வந்து இருந்த நிலை நிதிநிலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, இரட்டிப்பாக இருந்துச்சு. 2வது கொரோனா பீரியடில் 4000 கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பொங்கலுக்கு 3000 கொடுத்துருக்காங்க, இப்போ 5000 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வேறு விஷயம். இப்போ நிதிநிலை இருந்த நிலை இன்றைக்கி நிதிநிலை இருக்குது. நான் கேட்குறேன், இதே நம்ம வந்து தமிழகத்தை வந்து நம்ம நிதிநிலையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இதே வந்து இப்போ மன்மோகன் சிங் 2014 வந்து 55 கோடி தான் இருந்துச்சு, 55 லட்சம் கோடி தான் இருந்துச்சு கடன் இந்தியாவில். இன்றைக்கி 215 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு வார்த்தை யாராச்சும் கேட்குறாங்களா? நம்ம வந்து தமிழ்நாட்டை முழுமையாக வஞ்சிச்சுக்கிட்டு இருக்காரு ஒன்றிய அரசாங்கம். அதை பற்றி கண்டிக்க முடியுதா? மெட்ரோ ரயில் நீங்கள் சொன்னீங்க, மெட்ரோ ரயில் அதுக்கு ஸ்கீம்ஸுக்கு அதுக்கு வந்து பணம் கொடுக்கலங்கிறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்களா? கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 3500 கோடி அதை கொடுத்து அதை பற்றி பேசுகிறாங்களா? அதெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு தேவையானது என்ன? சமக்கிர சிக்ஷா அபியான்கிறான், மூத்த மொழி தமிழ் மொழிங்கிறான். ஒரு திட்டம் கூட தமிழ் பேரில் கிடையாது. தமிழ் மொழிக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க? நான் கேட்குறேன், திருக்குறளை வந்து நீங்கள் வந்து தேசிய நூலாக அறிவிக்க முடியுமா? அதை கேட்பாரா? அவங்க கேட்டாரா? எடப்பாடியார் கேட்பாரா? கேட்க முடியுமா அவரால்? ஆக தமிழுக்காக எல்லா மேடைகள்லையும் திருக்குறள் பேசுகிறாரு சார். யார்? இதில் பேர் மோடி பேசுகிறாரு. ஆனால் திருக்குறளுக்கு என்ன அங்கீகாரம்? இங்கேருந்து தருண் விஜய்னு ஒருத்தர் வந்தார். திருக்குறளை வந்து உலகளவில் கொண்டு போனதில் ரொம்ப முக்கிய பங்கு பிரதமருக்கு இருக்குன்னு பாஜக தரப்பு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஒருத்தர் பேசுனார் டிபேட்டில் பேசினப்ப 100 மொழிகளில் நாங்கள் வந்து திருக்குறளை மாற்றிருக்கோன்னாரு. நான் இல்லையா 36 மொழியில் தான் நீங்கள் மாற்றிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னேன். இல்லைன்னாங்க. அன்றைக்கி அவங்களே சொன்னாங்க 36 மொழி தான் சொல்லி. 100 மொழியெல்லாம் மாற்றலை. ஆக மாற்றணுங்கிறது இவங்க இவ்வளோ உண்மையிலேயே தமிழ் மொழியை நேசித்தார்கள் என்று சொன்னால் மூத்த மொழி என்று சொல்வதும் இவர்கள் தான். அப்படிலாம் சொல்லி மூத்த நாகரிகம் என்பது நம்முடைய நாகரிகம் தான். மூத்த மொழின்னு சொன்னாலே நாகரிகம் நம்ம நாகரிகம் தான் வரணும். கீழடி நாகரிகத்துக்கு இன்னொரு அவங்க அங்கீகரிக்கலையே. ஆய்வறிக்கை கொடுத்த அமர்நாத்தை இடமாற்றம் பண்ணிட்டாங்களே. அதை பற்றி கண்டிச்சாரா எடப்பாடியார்? அந்த கீழடி ஆய்வறிக்கை அங்கீகரித்து அதை வெளியிடுங்க, எங்கள் நாகரிகம் மூத்த நாகரிகம் தமிழ் நாகரிகம் அப்படின்னு தமிழுக்காக பேசியிருக்காரா? தமிழ் மொழிக்கு வந்து சமஸ்கிருதத்தை விட தமிழை விட சமஸ்கிருதத்துக்கு எத்தனை பேர் பேசுகிறான்? அன்றைக்கி 17% வந்து கூடுதலாக நிதி கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ஏன் தமிழ் மொழிக்கு ஏன் நிதி அதிகம் ஒதுக்கீடு கொடுக்கல அப்படின்னு எடப்பாடி பேசியிருக்காரா? தமிழ்நாட்டை ஏன் வஞ்சிக்கிறீர்கள் ஒரு வார்த்தை இவர் கேட்டாங்கன்னா நான் உங்களை பாராட்டுவேன். நிறைவு கருத்தா களம் எப்படி இருக்க போகிறது 2026 களம் வந்து நிச்சயமாக திமுக 200 தொகுதிகள், திமுக தலைமையிலான கூட்டணி 200 தொகுதிகளுக்கு குறையாமல் வெற்றி பெறும் என்பதிலே எங்கள் முதலமைச்சர் சொல்வதிலே முழுமையான நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. அதிலே எந்தவித சந்தேகமும் எனக்கு இல்லை. நான் ஆழ்ந்த அரசியல் அனுபவத்தின் காரணமாக நான் சொல்கிறேன், நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை திமுக கூட்டணி வெற்றி பெறும். களம் எப்படி இருக்க போகிறது? நிச்சயமாக அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கருத்துக்கள் தான். கோவை மெட்ரோ ரயிலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய திட்ட அறிக்கை சரியாக திமுக கொடுக்காது தான் காரணம் அப்படிங்கிறத அவங்க ரிட்டர்ன் தான் பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணல. ஆனால் இவர்கள் அதை ரிஜெக்ட் பண்ணதாகவே ப்ரொமோட் பண்ணுகிற போதே அந்த திட்டத்தின் மீது எப்படி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு செல்லணுங்கிற நோக்கம் அவர்களிடம் இல்லைங்கிறத சொல்கிறோம். அடுத்து எடப்பாடியார் வந்து எழுத்துப்பூர்வமாகவே மோடி அவர்களிடம் மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டம் தேவை என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அடுத்து இந்த 65,000 கோடி சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2வே வந்து எப்படி கொண்டு வந்தோம், மாநில நிதியை கொண்டு ஆரம்பித்தோம். இதனுடைய வளர்ச்சி வேகம் போக போக பார்த்து மத்திய அரசு பங்களிப்பு கொடுத்தது. அது மாதிரி நீங்கள் மதுரைக்கும் கோவைக்குமான முன்னெடுப்பை சரியாக எடுத்து கொண்டு வந்தால் அதை செயல்படுத்த முடியும். அதை அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்துவோம். ஒன்று. அடுத்து 2ஆம் கட்டத்துக்கு நிதியமைச்சர் சொன்னாங்க, அது மாநில அரசு பார்த்துக்கும்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நிதியை கொடுத்து தான் சார் ஆகணும். அதனுடைய ஸ்ட்ராட்டஜி அந்த ரயில்வே திட்டத்தை அவங்க விட முடியாது. அப்போ எப்படி ஸ்ட்ராட்டஜி வைக்கணுங்கிறதான் இதில் மேட்ரு. அது ஒற்றை வரியில் முடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி மொழி குறித்து இன்னமும் வந்து அதிமுக இருமொழி கொள்கையில் எந்த மாறுபாட்டிலேருந்து நாங்கள் விலகலை. அதே மாதிரி பிஜேபியிடம் அண்ணன் சொல்கிறாங்க அந்த கல்வி நிதின்னு சொல்கிறாங்க. அது அண்ணன் வந்து மொழி போராட்டம் அதிலெல்லாம் அவரே இருந்தவர், நிறைய பங்களிச்சிருக்காரு. அவருடைய கட்டுரைகள்லாம் மிக சிறப்பாக இருக்கும். அந்த நிதி வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுத்தான் ஒரு நிதியை வாங்க வேண்டுமென்றால் இதுவரை இருந்த தமிழக அரசியல் கட்சிகள் அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, இன்னும் சொல்லப்போனால் புரட்சித் தலைவர் அந்த பள்ளிகளை கட்டமைப்பதில் தனியாக இல்லை ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன் சார். அப்படி வந்து நவோதயா பள்ளிகளை கூட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நம் கஷ்டத்தில் இருந்தாலும் இங்கே உள்ள பள்ளிகளை கொண்டு வரோம். அது மாதிரி அந்த எண்ணத்தை கொண்டு வந்து அதில் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஒரு குறை 3000 கோடியோ 4000 கோடி தான் சார். அது 3 லட்சம் ரூபா பட்ஜெட், நம்ம பட்ஜெட். அப்படி ஒரு மொழிக் கொள்கையை விட்டு கொடுத்து நாங்கள் வேண்டாங்க, அடுத்து கடந்து போனோம். அதை போராடி பெறணும்னா உரிமை இல்லை சார். நான் அதை கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க,
இல்ல சார், அந்த கண்டிஷன் ஏன் வருது, இப்ப வருது, இல்ல, இத்தனை வருஷமா இல்லாதப்ப இப்ப மும்மொழி ஏன் வருதுன்னு கொள்கையை கேக்குறேன். சொல்றாங்களா? Right. அப்ப நம்ம என்ன செய்யணும்? மும்மொழி கொள்கை இப்பதான் சொல்றாங்களா? அதுக்காக அதை தான் சொல்ல வரேன். அதாவது ஒரு போராட்டம் ஒரு உணர்வு ரீதியாக சரியாக எடுத்து சொல்லணும்னா அதை அந்த ஆங்கிளில் சொல்லணும். அடுத்து மொழி தமிழ் இதற்கான உரிமையை நாங்கள் எந்த இடத்துல விட்டதில்லை. இன்னமும் வந்து தேசிய நூலாக ஆக்க வேண்டும் என்பதை எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிறது. களம் கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, தமிழகத்தின் எல்லா மண்டலங்களிலும் அதிமுக 210 தொகுதிகளில் வெல்லும். எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்னதைப் போல நாங்கள் வெறும் தேர்தல் முகல்வர்களை பார்த்து சொல்லவில்லை. கிட்டத்தட்ட 185 தொகுதிகளில் வாக்காளர்களை தொண்டர்களை பார்த்து விட்டு திட்ட அறிக்கை கொடுக்கலன்னு சொன்னார் தம்பி. மெட்ரோ ரயிலுக்கு திட்ட அறிக்கை கொடுத்தாச்சு, கொடுத்தாச்சு, சரி பண்ணி திருப்பி கொடுத்தாச்சு. அவங்க நிதி தான் கொடுக்காம இருக்காங்க, இதான் உண்மை. ரைட். நிச்சயமா 200 நிச்சயம், 200க்கு மேல் லட்சியம் என்கிறார் முதலமைச்சர். 210 தொகுதிகள் நிச்சயம் என்கிறது எதிர்க்கட்சி தரப்பு. யாரை மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்பதை ஜனநாயக திருவிழாவின் முடிவுகளில் பார்க்கலாம். அமர்வில் பகிர்ந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருவருக்கும் நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.